ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஸ்மார்ட் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி டிசம்பர் 11 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டிசம்பர் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபஸ்ட்டு, தங்க அட்டை திட்டம். சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டத்தை அமல்படுத்தியிருக்காரு. இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, அமெரிக்காவில் உள்ள தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள் நீண்ட காலம் அமெரிக்காவிலேயே தங்கி பணிபுரியும் வசதி ஏற்படுத்தும் விதமாகவும் அவங்களுக்கு எளிதாக அமெரிக்க குடியுரிமையை பெற வழிவகை செய்யும்படியாகவும் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இது ஒரு பேயபிள் திட்டம் தான். $1 மில்லியன், அதாவது ரூபாய் மதிப்பில் 9 கோடி நம்ம கொடுத்தா அந்த திட்டத்துக்கான மெம்பர்ஷிப் நம்ம வாங்க முடியும். இது டைரெக்டாக அமௌண்ட் வச்சுருந்தா மட்டும் வாங்க முடியும்னு கிடையாது. அதுக்கான ஸ்கில் டெஸ்ட்லாம் அவங்க எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மெம்பர்ஷிப்பே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அமௌண்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு நமக்கு கொடுப்பாங்க. திறனறி சோதனைக்கு பிறகு மட்டுமே அனுமதிக்கப்படுவர். இந்த அட்டையை ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா 5 இயர்ஸ் தொடர்ந்து நம்ம அமெரிக்காவிலே பணிபுரிகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எளிதாக இந்த அட்டையை மட்டுமே ஐடென்டிட்டியாக வச்சு நம்ம அமெரிக்காவுடைய குடியுரிமையை பெறலாம் அப்படிங்கிறது அதன் முக்கியமான நோக்கம். அடுத்து, இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் கப்பல் சேவை. முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு ஹைட்ரஜனை முதன்மை எரிபொருளாக கொண்டு கப்பல் சேவை தொடங்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா வாரணாசி, உத்தரப்பிரதேச மாநிலம். இந்த நாட்டிலேயே முதலில் இந்தியாவின் முதல் அப்படின்ற ஆரம்பிக்கிற எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே நமக்கு முக்கியமானது தான். அந்த வகையில் இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் கப்பல் சேவை வாரணாசியில் தொடங்கியிருக்காங்க. அதன் முக்கியமான நோக்கம் நாட்டின் உள்நாட்டு நீர்வழித்தடங்களில் மாசற்ற போக்குவரத்து, மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரித்தல். இது 2 தான். முன்னாடி சொன்ன மாதிரி இதனுடைய முக்கியமான எரிபொருள் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட்டு, இந்திய பொருட்கள் மீது 50% சுங்க உயர்வு. சமீபத்தில் எந்த நாட்டில் இந்திய பொருட்கள் மீது 50% சுங்க வரி உயர்த்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த நாடு எதுனா மெக்சிகோ. இந்தியாவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையான வர்த்தக முறை முறையற்றதாக இருக்கிறதுனால அந்த நாடு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் உள்ளூர் வேலை வாய்ப்பையும் உள்நாட்டு உற்பத்தியும் பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான். நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி சமீபத்தில் இந்திய பொருட்கள் மீது 50% சுங்க வரி உயர்த்திய நாடு எது அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் நமக்கு மெக்சிகோ. அடுத்து, ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி. சமீபத்து காலமாக பார்த்தோம்னா அமெரிக்காவின் ஒரு டாலருக்கான ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது. எவ்வளோ இப்போ கரண்ட்டில் இருக்குது அப்படின்னா, ஒரு அமெரிக்க டாலருக்கு 90.4675 ரூபாய் இருக்குது. இப்போ 2025 ஆண்டு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து 5% குறைஞ்சிருக்கு. இது ரொம்பவே ஒரு கவலைக்குரிய விஷயம். தற்போது உலகின் மோசமான 31 முதன்மை நாணயங்கள் பட்டியலில் 3வது இடத்துல இந்திய ரூபாய் உள்ளது. கண்டிப்பாக நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கான நடவடிக்கை எடுக்கும்போது மட்டும்தான் இது வீழ்ச்சியிலிருந்து மீண்டு கொண்டு வர முடியும். அடுத்து, தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். இரத்த சோகையை தடுக்க இரும்பு சத்து உப்பு. சமீபத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இரும்பு சத்து மற்றும் அயோடின் கலந்த இரட்டை செறிவூட்டப்பட்ட உப்பு வழங்குதல் அப்படிங்கிற நோக்கத்தோடு இதை ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னா, பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடையிலேயே கொடுப்பாங்க. இப்போ ஆல்ரெடி ரேஷன் கடையில் அயோடின் கலந்த அரசு உப்பு கொடுத்துட்ருக்காங்க. நிறைய மளிகை பொருட்கள் கொடுத்துட்ருக்கிற பட்சத்தில் இது ஒரு புதிய விஷயமாக புகுத்துறாங்க. எதுக்காக அப்படின்னா, ரீசெண்டாக எடுத்த டேட்டாவில் தமிழ்நாடு முழுவதும் 52% பேர் இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லைனா இரத்த சோகை பாதிக்கப்படுவதற்கான அச்சுறுத்தலுடன் உள்ளனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சரி பண்ண விதமாக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கொஸ்டின் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, இரத்த சோகையை தடுக்க இரும்பு சத்து உப்பு எந்த வழியில் வழங்க திட்டம் தீட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பொது விநியோக திட்டத்தின் கீழ் அப்படின்ற மாதிரி. அதில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, இரும்பு சத்து மற்றும் அயோடின் கலந்த செறிவூட்டப்பட்ட உப்பு. அது முக்கியமாக இந்த இரத்த சோகையை தடுக்கும் விதமாக இது கொண்டு வந்திருக்காங்க. டிசம்பர் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான் இன்றைக்கி. நம்ம சேனலில் ஆல்ரெடி
பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி டிசம்பர் 1லேருந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது பெட்டராக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அது பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி. மீண்டும் சந்திக்க வரை தேங்க்யூ.